ஹாய், நான் பேசுகிறதுல ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. இப்போ தான் ஒரு நியூஸ் பார்த்தேன். 38 நாள் கழித்து தாவேக்கா தலைவர் விஜய் தனது தேர்தல் பயணத்தை தொடங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. பிரேக்கிங் நியூஸில் அவர் எப்பயுமே தேர்தல் காலத்தில் தான் இருக்கார். இந்த கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தது காரணம் என்ன தெரியுமா? சிபிஐ பட விஷயம். இதனால் நம்மளால் யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்கு வேண்டி மட்டும்தான் அவர் சைலண்ட்டாக போயிட்டு இருந்தார். அவர் சுயலாபத்துக்கு வேண்டி எதுவும் பண்ணலை. அது இந்த பரபரப்பு முக்கிய செய்திகள் போடுற எல்லாமே கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவர் சுயநலத்துக்கு வேண்டி எதுவும் பண்ணலை. ஓகே, ஒன்றும் இல்லை, 2 ரவுண்டு சிபிஐ முடிஞ்சிச்சு. ஜனநாயகன் 500 கோடி பட்ஜெட்டு. சப்போஸ் அந்த படம் வெளியிலே வராமல் போனாலும் கூட நாங்கள் இருக்கோம். டிவிக்கு ஓட்டர் ஐடியை வச்சு ரிஜிஸ்டர் பண்ண மெம்பர் மட்டும் 1,23,00,000. தலைக்கு கோடி ரூபா போட வேண்டாம், வெறும் 100 ரூபா. எப்படி? வெறும் 100 ரூபா. அப்போ 1,23,00,000 இன்ட்டு 100. நான் சொல்ல மாட்டேன், நீங்களே போட்டுக்குங்க. எங்கள் தளபதி அதை விரும்ப மாட்டார். இந்த QR கோடு போட்டு எந்த நிதியும் வாங்கக்கூடிய தலைவர் எங்கள் தலைவர் இல்லை. காசை வாங்கிட்டு வாயை வாடகைக்கு விடுற நாய்களாக உங்களுக்கு தான் இந்த பதிவு. எதுவுமே உண்மை நேர்மை சட்ட ரீதியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என் தலைவர் போகிறதுனால தான் நாங்களும் கொஞ்சம் அடங்கி அமைதியாக இருக்கோம். உங்களை மாதிரி பேசணும், பில்டப் பண்ணணும், அவதூறு பரப்பணும் அப்படின்னு வச்சுக்க. மதியம் வந்த ஒரு நியூஸுக்கு நைட்டுக்குள்ளே டோட்டல் சோசியல் மீடியாவையும் ஆதரவிட்டு எங்களுக்கு உங்களை ஆதரவுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உண்மையாக இருங்க, மனசாட்சிக்கு நேர்மையாக இருங்க. இங்கே என்ன தான் அவதூறு பரப்பி எவ்வளோ தான் கோடி கோடியாக காசு வாங்கினாலும் நைட்டு போய் தூங்குறதுக்கு முன்னாடி சோத்தில் தான் கை வைக்கணும். அந்த காசில் சாப்பிட்டு தூங்க முடியாது. அந்த அன்னத்து மேலே கை வைக்கும்போது